வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய லாங் ரன்னிங் டிவி ஷோஸ் பற்றி பார்த்துருப்போம். பட் எந்த ஒரு எபிசோட்லையும் இல்லாத ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டை இந்த எபிசோடில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 40 மினிட்ஸ் இருக்க ரெகுலர் எபிசோட் மாதிரி இல்லாமல் சிட்காம் மாதிரி வெறும் 22 மினிட்ஸ் தான் ஒரு எபிசோடும். ஆனால் காமெடி சீரீஸ்ன்றதுக்காக லாஃப் ட்ராக் போட்டு சாவடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ காமெடிக்கும் சிட்காமுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மேபி அதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே சொன்னால் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். காமெடியை தாண்டி நிறைய ஃபேண்டசி எலமெண்ட்டும் இந்த சீரீஸில் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2016லேருந்து 20 வரைக்கும் 4 சீசன் 53 எபிசோட் ஓடின பெஸ்ட்டான டிவி ஷோ தான் இந்த குட் பிளேஸ். மற்ற ஷோஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு. அதை தாண்டி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்றா சொல்கிறேன். இந்த சீரீஸோட பிளாட் படி ஹீரோயின் செத்து ஆஃப்டர் லைஃபுக்கு போகும்போது அவங்க நரகத்துக்கு போகாமல் மாறி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதனால் ஏற்பட்ட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆஃப்டர் லைஃப் இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் தான் இந்த மொத்த கதையுமே இருக்கும். முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ்லேயே மையப்படுத்தி எடுக்காமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த காமெடி கலந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. த்ரூ அவுட் த சீரீஸ் அந்த ஃப்ளோ குறையாமல் போனது தான் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. சீசன் 1ல் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில். நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட்டாசாக இருந்துச்சு. சீசன் 2மே அதை கண்டினியூ பண்ணி வேறு லெவலாக கொண்டு போனாங்க. லேக் அப்படின்னு சொன்னாலே சீசன் 3யோடைய பிகினிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ப்ரீவியஸ் சீசன்ஸ் அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு டல்னஸை ஃபீல் பண்ண முடியும். பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து 4th சீசன் வரைக்கும் பட்டாசாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொடுத்த சஜஷனில் எபிசோட் 5ல் ஒரு சீரீஸ் பற்றி பேசியிருந்தோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸில் டாப் டு பாட்டம் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் லாஜிக் மிஸ்டேக்ஸோ அடல்ட் கண்டென்ட்டோ அதை தாண்டி கேன்சலேஷன் இல்லை உட்பூசல் பாலிடிக்ஸ்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொல்ல வந்த கதையை சூப்பராக சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த சீரீஸ் தான் பார்க்குறேன். அதை தாண்டி எந்த ஒரு பிக்கல் படங்களும் இல்லாமல் கேன்சலேஷன் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கிளைமேக்ஸை கொடுத்ததை தாண்டி அதை விட ஒரு படி மேலேயே போய் இன்னொரு அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதே நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ப்ராஜெக்டில் பெரிய மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லணும். அதை தாண்டி கெட்ட வார்த்தையே இருக்காது இந்த சீரீஸில். நம்ப முடியலல்ல. தண்டத்துக்கு பிட்டு சீன் வச்சு ஃபில்லராக கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில் கெட்ட வார்த்தையே இல்லாத ஒரு சீரீஸ், அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேருந்து வரும்போது செம்ம ஷாக்காக இருந்துச்சு. பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான மெட்டீரியல். முகசுழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிளாட் என்னன்னு கேட்கும்போது கதை இப்படி தான் போகும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இந்நேரம் உருவாயிருக்கும். பட் அதை தாண்டி ரேண்டமான விஷயங்கள் நிறைய ஜம்பாய் வரும். செம்மையாக எடிட் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக கொண்டு போவாங்க. அதை தாண்டி இந்த சீரீஸ் முடிக்கும் போது இந்த கதாபாத்திரங்களையும் கதையும் மிஸ் பண்ணுவீங்களே தவிர, ஷோ சீக்கிரம் முடிஞ்சிச்சே அப்படின்ற ஒரு ஃபீல் தானே இருக்குமே தவிர எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபையிங்கான எண்டு கொடுத்துருக்காங்க. எல்லா நடிகர்களும் பக்காவாக பண்ணியிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் நடிகரை மட்டும் நான் இங்கே பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஜானட்டாக நடித்த இந்த ஆக்ட்ரஸ் தான் மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி பூமியிலேருந்து வந்த ஆளாக இல்லாமல் ஆஃப்டர் லைஃப்பில் கைட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜியை இவங்களை காமிச்சிருப்பாங்க. இவங்களை வடிவமைக்கப்பட்ட விதம், இவங்க அதை போர்ட்ரே பண்ண விதம் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். குறிப்பாக இந்த டிஸ்கோ ஜானட் கொஞ்ச நேரம் வந்தாலும் பட்டாசாக பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் மாறுபட்டு சின்னதாக எப்படியெல்லாம் வித்தியாசம் காட்ட முடியும், பர்ஃபார்மன்ஸு அவுட் ஆஃப் ஃப்ரேமில் இருந்தால் கூட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெஸ்ட்டு, மறக்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு தரமான ஆக்ட்ரஸ். ஒரு டிவி ஷோ கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஃபீல் குட் மூவிஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபீல் குட்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கும். பட் கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு பிடிச்ச ஜானர், பிடிச்ச நடிகர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த டிவி ஷோ அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கலாம். அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட அதே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது 2 தான் இதுக்கான வித்தியாசம். பட் மூவிஸை மட்டும்தான் ஃபீல் குட்டுன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் எந்த சீரீஸுமே ஃபீல் குட்டுன்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பட் இந்த குட் பிளேஸை ஃபீல் குட் சீரீஸ்ன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் மைண்ட் செட். பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது கூட அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த வேகமோ வெறியோலாம் கிடையாது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ எப்படி தான் கொண்டு போவாங்க, எப்படி முடிப்பாங்கன்ற ஆர்வத்தை தாண்டி என்ன மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற நம்மளுடைய கற்பனையும் கலந்து தான். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். எந்த ஒரு மூவிஸ் ஒரு டிவி ஷோஸ் பார்க்கும்போதும் அந்த கதாபாத்திரத்தை நம்மளாவே நினச்சி நம்ம கற்பனை பண்ணி வாழ்வோம். இதுலேயும் அதே போல் ஆஃப்டர் லைஃப் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்கும். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனை உங்களை ஒரு தனி உலகத்துக்கே அனுப்பும். இந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப் பேஸ் பண்ண நிறைய டிவி ஷோஸ் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் எல்லாத்தையுமே பார்த்ததில்ல. மேபி இன் ஃப்யூச்சரில் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரே விஷயம்
ஆஃப்டர் லைஃப் மட்டும்தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் இறந்து அவனா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஸோ அது இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனையில கொண்டு வரும்போது, அது திரையில காட்சி அமைக்கப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அதே ஃபீல் கிடைக்கணும். நீங்களும் என்ஜாய் பண்ணி பிஞ்ச் வாட்ச் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த சீரிஸ ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னங்கிறத ஸ்பாயில் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் ரேண்டமா இந்த சீரிஸ்ல இருக்கு. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்க. இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.